தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே, உதவி தாருமே. உடனே வாருமே,
காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தேவனே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மரச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்ற ஒரு அழைப்பு. இயல்பாக இதை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டம்தான். 10 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வளர்த்தணும்னா நாளைக்காக கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கவலைப்படுவது வேறு, விழிப்போடு இருப்பது வேறு, தயாரிப்போடு இருப்பது வேறு, திட்டத்தோடு வளர்வது வேறு, வாழ்வது வேறு. திட்டத்தோடு கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்முடைய முயற்சியிலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் இப்படி தேவையற்ற கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில வர வாய்ப்பில்லை. எனவேதான் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதிப்பாடை தருகிறார். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்னும் அருள்நாதரின் சொற்களை நாம் தியானிக்கின்ற பொழுது மீண்டும் நம்மை மறைக்க வைக்கிறது. இயேசுவின் உளவியல் ஞானம். ஏன் நாளைக்காக கவலைப்பட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இறைவன் புதிய கொடைகளை, புதிய விடைகளை, புதிய வழிகளை, புதிய தேடல்களை அருள்கின்றார். இதை நாம் நம்ப வேண்டும். இறைவனின் பேரன்பில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கவலைப்படுவது என்பதே இறை நம்பிக்கையின்மையின் ஒரு வெளிப்பாடுதானோ? ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல்களை கொண்டு வருவது போல ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளையும் கொண்டு வரும். இது இறைவனின் திட்டம், அவரது பேரன்பின் வெளிப்பாடு. எனவே நாளையை பற்றிய கவலைகளை தூர தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய சிக்கல்களுக்கு வழி தேடுவோம். அதுதான் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு திருச்சபையானது தாமஸ் மூர் என்ற புனிதரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 1477ஆம் ஆண்டு யோவான் மூர் ஆக்னஸ் என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு எலிசபெத் என்னும் சகோதரி ஒருவரும் இருந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற பொழுது இங்கிலாந்து மன்னன் 8ஆம் ஹென்ரியின் தவற்றை சுட்டி காட்டியதால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தாமஸ் மூர் கொல்லப்படுவதற்காக தூக்கு மேடைக்கு கொண்டு வரப்பட்டார். அவ்வாறு அவர் கொண்டு வரப்பட்ட போது அவருடைய நீண்ட தாடி வருகின்ற வழியில் இருந்த மரக்கிளைக்குள் மாட்டிக்கொண்டு அவருக்கு பெருத்த வலியை தந்தது.
வேற ஒண்ணு கூட வழி இல்லை, இதுதான் வழி அவருக்கு. அப்போது அவர் தன்னை இழுத்து வந்த அதிகாரியை பார்த்து, நான் தண்டிக்கப்படுவது சரி, எதற்காக என் தாடியும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றாராம். அவர் இவ்வாறு பேசியதை கேட்ட அந்த சிறை அதிகாரி சிரித்து விட்டார். இதன் பிறகு அந்த சிறை அதிகாரிக்கு தாமஸ் மோர் மீது கொஞ்சம் இரக்கம் அதிகமாக வந்திருக்கக்கூடும். இருந்தாலும் மன்னரின் கட்டளை என்பதால் அவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றினார். தாமஸ் மோர் தன்னுடைய சாவை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது. தூய தாமஸ் மூரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், உண்மையை மட்டும் உலகிற்கு உரக்கச் சொல்வதுதான். அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி. அரசனே தவறு செய்தாலும் அதை தவறு என்று சுட்டி காட்டுகிற நெஞ்சுரம், துணிச்சல் அவரிடத்தில் இருந்தது. அவரிடத்தில் இருந்த நெஞ்சுரம், துணிச்சல் நம்மிடத்திலும் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பங்கு குருவாய் இருந்தா என்ன, பங்கு நிர்வாகம் இருந்தா என்ன, ஆயராக இருந்தா என்ன, திருத்தந்தையாக இருந்தா என்ன, அரசியல் தலைவராக இருந்தா என்ன, யார் வழிகாட்டியாக இருந்தா என்ன, நமக்கு என்ன? எது நீதியோ, எது நியாயமோ, எது உண்மையோ, எது இறைவனுடைய பார்வையிலே ஏற்புடையதோ, இதற்கு எதிராக யார் அநீதி விளைவித்தாலும் அவர்களை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில சமயங்களிலே நாம் ஆள் பார்த்து, ஜாதி பார்த்து, இடம் பார்த்து, நேரம் பார்த்து, பணம் பார்த்து, படிப்பு பார்த்து, பதவி பார்த்து, அதிகாரம் பார்த்து நாம் அநியாயங்களை சொல்ல, தட்டி கேட்க நாம் விருப்பமில்லாமல் ஒதுங்கி போகிறோம். பாவங்களிலே மிக பெரிய பாவம் இதுதான் என்பது என்னுடைய பார்வை. கண்முன்னே நாம் கண்டாலும் கூட, அநீதிகளை நடந்தாலும் கூட, அதை கண்டும் காணாமல் போகிற அவல நிலைதான் நம்மிடத்தில் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தாமஸ் மூரிடம் இருந்த துணிச்சல், உண்மையை உரக்கச் சொல்லுகிற பாங்கு நமது வாழ்வாக மாறட்டும். இயேசுவின் விளிம்பியங்களினுடைய நடப்போம், உண்மையின் உரைக்கல்லாக திகழ்வோம், அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை நாள்தோறும் தருவது போல அன்றாட சிக்கல்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளை தருவதற்காக நன்றி கூறுகிறோம். உண்மையை மட்டும் உரக்கச் சொல்லுகிற நல்ல பிள்ளைகளாக வாழ வளர தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். எங்கள் கவலைகளை போக்கி ஆறுதல் தருவீராக. உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தை
விந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறை குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும்
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.